ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ஒரு 2-3 ரீசன் இருக்குது. இதனால தான் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, தீவனம் எச்சா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதில் என்ன எச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி புண்ணாக்கு 2 புண்ணாக்கு ஒரு கிலோ கொடுக்குறீங்க, அது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு புண்ணாக்கு மட்டும்தான் போடுறோம், அதுவும் 1/2 கிலோ மட்டும் தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை அதிகமாக மிச்சம் வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது பருத்தி கொட்டையுமே மிச்சம் வைக்கிறதில்ல. தீவனம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிடுது. ஒரு 10% வைக்குது. இருந்தாலும் அப்போ 50% பாதிக்கு பாதி வச்சுட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் வைக்குது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால தான் சாப்பிட்றதில்ல. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுன்னா ஓகே ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா முதல்லாம் நம்ம பக்கத்துலேயே வராது. தம்பி எனி டைம் கூடயே இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி வைக்கிறது, தீவனம் போடுறது அப்படின்னு கூடவே இருக்கிறதுனால நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறக்க ஆரம்பிச்சிருச்சு தம்பி கூட. அப்புறம் நம்ம தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டாங்க. தம்பி கொஞ்சம் குட்டியாக ஒரு 3 வருஷம் அந்த டைமில் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் தான் ஏறியிருப்பான். அது ஒரு வீடியோவாக கூட இருக்கும். அந்த மரத்தில் நானும் திருப்பியும் ஏறுறேம்மா, காய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் தேங்காய் போடுறவங்கக்கிட்ட அந்த டயர் அந்த ஏற டயரெல்லாம் வாங்கிட்டு மேலே ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். இரும்பு ஃபுல்லாக செம்ம கடிக்குது, சுள்ளெரும்பு. இருந்தாலும் வருவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருந்தார் இவர். அப்புறம் நம்ம ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் போடுறதுக்கு ஒரு மரத்துக்கு 35 ரூபா அப்படின்னு வாங்குறாங்க. இந்த தடவை தான் நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய தேங்காய் விழுந்துச்சு. நம்ம இது நாள் வரைக்கும் தென்னை மரம் வச்சுருந்ததில் இப்போ தான் நிறைய தேங்காய் விழுந்துருந்துச்சு. எறும்பு மேலே என்ன பூச்சி உழு இருக்குன்னு சாமி. போதும் இறங்கி வா. விட்டு இறக்கி விட்ட. ஓ பிடிக்கிற தொங்க வரைக்கும் தான், அப்புறம் வேண்டியதில்லை. எப்படி இறங்குவ? சரி நான் வீட்டுக்கு போகிறேன், அங்கேயே உட்காந்துக்கோ. சரி தேங்காய் ஓட்ட. சரி போது வா. இந்த கால் போயிரு. அடாடாடாடா. நம்ம ஊரில் தேங்காய் போடுறதுக்கு 35, தேங்காய் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பருப்புக்கு 14 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்கள் ஊரில் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள்.